Dargil Learning Hub welcomes you all. Now in today's episode we are going to study about the vector atom model. It was introduced in 1925 by Pauli, Goldsmith and Hollenbach to account for the fine structure of spectral lines. The important essential features are spin of the electron and the spatial quantization of orbits. Now first and foremost let us study the two concepts, spin of the electrons as well as the spatial quantization, and then we can proceed to the different types of principal quantum numbers. First let us study the spin of the electrons. The electron in an atom is a particle and it is revolving around the nucleus in certain orbits. Therefore, when these electrons are revolving in circular orbits or elliptical orbits, they will possess an orbital angular momentum. But at the same time, these electrons are also spinning about its own axis. That spin of the electron produces an angular momentum, and we call that angular momentum as spin angular momentum. This angular momentum is an intrinsic spin. It is represented by the letter Ls. It will be equal to half h cross. Therefore, ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். அது போக இட் இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். அதனால் உண்டாகக்கூடிய ஆங்குலர் மொமெண்டத்தை ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். And this angular momentum is represented by the letter Ls. It will be equal to half h cross. அதே போல் இந்த எலக்ட்ரான் ஸ்பின் ஆகும்போது அதற்கு ஒரு மேக்னெட்டிக் மொமெண்டம் டெவலப் ஆகும். என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட், எ மூவிங் சார்ஜ் ப்ரொடியூசஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட். எப்படி காந்தம் உண்டாகுது அப்படின்னா சார்ஜஸ் மோஷன் மூவ் பண்ணுறதுனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது. அப்போ இந்த எலக்ட்ரான் ஆனது சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது ஒரு கான்செப்ட். அப்போ சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் உண்டாகும். அதே சமயத்தில் அது ஸ்பின் ஆகிறதுனாலையும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். அதை ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தட் வில் பி த ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்போ ரெண்டு கான்செப்டை நான் இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று, எலக்ட்ரான்கள் ஆர்பிட்டில் சுற்றுறதுனால உண்டாகக்கூடியது ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம். அதே மாதிரி எலக்ட்ரான்கள் ஸ்பின் பண்ணுறதுனாலையும் ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் உண்டாகும். அதை ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது போக எலக்ட்ரான்கள் சுற்றுறதுனால மேக்னெட்டிக் மொமெண்டம் உருவாகும். ஆர்பிட்டல் மோஷனால் ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் உண்டாகும். ஸ்பின் பண்ணுறதுனால ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்டம் உருவாகும். ஒரு சிஸ்டத்தில் அல்லது ஒரு ஆட்டத்தில் இஃப் இட் ஹேஸ் ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், the spin must be odd multiple of h cross. If the atom has even number of electrons, the spin must be integral multiple of h cross ஆக இருக்கும். This is about the spin of the electron. Second concept is spatial quantization. Spatial quantization அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், எலக்ட்ரான்கள் ஒரு சர்டன் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. யூ இமேஜின் எ 3-dimensional கான்செப்ட். ஒரு 3 டைமென்ஷனில் ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது எந்த பிளேனில் அந்த ஆர்பிட் இருக்கும், வெதர் த பிளேன் வில் பி இன் எ டிஃப்ரெண்ட் ஆர்பிட் ஆர் இன் எ பர்டிகுலர் ஆர்பிட். இந்த படத்தில் போட்டிருக்க மாதிரி ஒரு டைரக்ஷனில் ஒரு ஆர்பிட்டை போட்டிருக்கிறேன். இந்த ஆர்பிட்டில் தான் இருக்குமா, ஏன் இப்படி சரிஞ்சு வேறு ஒரு டைரக்ஷனில் இருக்க முடியாதா, அல்லது இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கக்கூடாதா? அப்போ எந்த விதமான ஒரு ஆர்பிட்டில் இருக்கும், எந்த பிளேனில் அந்த ஆர்பிட் இருக்கும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்பேஷியல் குவான்டைசேஷன். ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த பிளேன் ஆஃப் த ஆர்பிட் வில் பி ஸ்லைட்லி டில்டட். ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ஆட்டத்தை வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டத்தில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானுடைய ஆர்பிட் ஸ்லைட்லி டில்ட் ஆகுது.
அப்போ அது வந்து டில்ட் ஆகும்போது எந்த டைரக்ஷனில் வேணாலும் அந்த ஸ்பேஸில் இருக்க முடியாது. அது ஏதேனும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும்தான், அந்த ஏதேனும் ஒரு பர்டிகுலர் பிளேனில் மட்டும்தான் அந்த இது இருக்க முடியும். அது எப்படி இருக்கும் என்பதை சொல்வது தான் இந்த ஸ்பேஷியல் குவான்டைசேஷன். The electron orbit cannot orient in along any direction. It has to be oriented only along a particular direction alone. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பேஷியல் குவான்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எம் அப்படின்னு போட்டிருக்கிறீங்களே இந்த லைன், திஸ் இஸ் கால்டு த ஆங்குலர் மொமெண்டம் வெக்டர். இது ஒரு ஆர்பிட்டில் சுற்றும்போது ஒரு ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு சர்டன் ஆங்கிளில் தீட்டாங்கிற ஆங்கிளில் இந்த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இது வந்து ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வெக்டர். It makes an angle theta with the external magnetic field. Now you draw a projection to this magnetic field. இந்த எம்மிலிருந்து ஒரு டாட்டர் லைன் கரெக்டாக பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இந்த வெர்டிக்கல் லைனுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு போட்டோம்னா அது இந்த டைரக்ஷனில் இந்த இடத்துல இருக்கும். This value will be always having integral values ஆக இருக்கிற மாதிரி உள்ள டைரக்ஷனில் இந்த ஆர்பிட்டானது இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து ஸ்பேஷியல் குவான்டைசேஷன் சொல்கிறோம். Now we can read this one. It could be along certain definite direction. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும்தான் இந்த ஆர்பிட் இருக்க முடியும். எப்படி? under a certain condition such that the projection of the orbital angular momentum vector on the external magnetic field. This is what I have told. இதனுடைய projection, இதில் போட்டிருக்கக்கூடிய perpendicular line இதில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் that is called the projection. This projection will have only integral values. அது வந்து integral values ஆக இருக்கிற மாதிரி உள்ள டைரக்ஷனில் மட்டும்தான் இந்த பிளேனானது இருக்க முடியும். And this restriction you call it to be the spatial quantization. இந்த ரெண்டு கான்செப்டுடைய அடிப்படையில் ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுடைய பொசிஷன்ஸ் அல்லது நம்பர்ஸ் இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த வெக்டர் ஆட்டம் மாடல் வந்தது. அதில் நிறைய குவாண்டம் நம்பர்ஸை அவங்க வந்து டிஃபைன் பண்ணாங்க. என்னெல்லாம் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குதுன்னா இந்த ஆங்குலர் மொமெண்டம், அடுத்தல மேக்னெட்டிக் மொமெண்ட், ஒன்று ஆங்குலர் மொமெண்டம் சொன்னேன், இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட். இந்த ஆங்குலர் மொமெண்டத்தை கூட அசோசியேட் ஆனது ஒரு செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ், மேக்னெட்டிக் மொமெண்ட்டு கூட அசோசியேட் ஆன ஒரு செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ். இப்படி இந்த குவாண்டம் நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இட் டிஃபைன்ஸ் த எலக்ட்ரான்ஸ் இன் த ஆட்டம். The magnitude and directions are quantized. இந்த குவாண்டம் நம்பருடைய மேக்னிடியூடும் டைரக்ஷனும் குவான்டைஸ்டாக இருக்குது. Each vector quantity associated with an electron in an atom is assigned a quantum number. மேலே சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரெண்டு வெக்டர்ஸுக்கும் கரஸ்பாண்டிங்காக சில குவாண்டம் நம்பர்ஸை அசைன் பண்ணுறாங்க. அந்த குவாண்டம் நம்பர்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். The magnitude of the quantum numbers are represented by the straight line whose length proportional to the quantum number. ஆர்பிட்டல் மோஷனுக்கு வந்து ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது, அது கூட கரஸ்பாண்டிங்காக உள்ள குவாண்டம் நம்பர் ஸ்மால் எல். ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுங்கிற இன்னொரு குவாண்டம் நம்பர் மேக்னெட்டிக் மொமெண்ட்டு கூட அசோசியேட்டட் ஆனது, தட் இஸ் ரெப்ரசன்டட் பை எம்எல். ஸ்பின் மோஷனுக்கு வந்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் எஸ் இருக்குது, அது கூட அசோசியேட் ஆன குவாண்டம் நம்பர் எஸ், அது கூட அசோசியேட் ஆன ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து எம்எஸ். அப்போ இந்த குவாண்டம் நம்பர்ஸ்களை எல்லாம் நாம் மிக தெளிவாக இப்போ இருக்கக்கூடிய அடுத்த வரிசையில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய குவாண்டம் நம்பர் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n. This principal quantum number defines the orbit in which the electron moves. எந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான் மூவ் பண்ணுது என்பதை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு குவாண்டம் நம்பர். It takes non-zero positive values 1, 2, 3 and so on. It won't take zero value. இந்த மேலே இருக்கக்கூடிய படத்தை பார்த்தீங்கன்னா n equal to 1 represents the k shell, n equal to 2 represents the second orbit L shell. இந்த மாதிரி 1, 2, 3, 4 will be represented by k, l, m, n shells. இந்த quantum number also represents the number of electrons present in a shell. ஒரு ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் என்பதையும் இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. கே ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், தட் இஸ் ரெப்ரசன்ட் பை த லெட்டர் 2n square.
suppose n equal to 1, 2n square equal to 2, therefore k ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். n equal to 2 அப்படின்னு சொன்னால் 2n square equal to 8, therefore L ஷெல்ல வந்து 8 எலக்ட்ரான் இருக்கும். m ஷெல்ல 18 எலக்ட்ரான் இருக்கும், n ஷெல்ல 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். Therefore this principal quantum number tells you the number of electrons in a particular shell. Another point is it specifies the magnitude of the orbital angular momentum. Orbital angular momentum magnitude என்ன? That is ஒவ்வொரு orbital வந்து orbital angular momentum is quantized. That will be equal to nh cross. L will be equal to nh cross. அடுத்ததாக this n also tells you about the distance of the orbit from the nucleus. நியூக்ளியஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் இது நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. கீழே இருக்கக்கூடிய படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் n equal to 1, n equal to 2 means 4 times r1, n equal to 3 means 9 times r1, n equal to 4 equal to 16 times r1. அப்போ எந்த டிஸ்டன்ஸில் இந்த ஆர்பிட்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எக்ஸ்பிளைன்ஸ். அண்ட் ஃபைனலி it also determines the energy of the electrons in atoms. ஒவ்வொரு ஆர்பிட்டில் இருக்கும்போது அதுக்கு என்னென்ன எனர்ஜி இருக்கும் என்பதை -13.6 divided by n square electron volt. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் இருந்துன்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்கும். செகண்ட் ஆர்பிட்டில் இருந்துன்னா அந்த எலக்ட்ரானுக்கு -3.39 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். அந்த மாதிரி and so on. அப்போ இந்த this principal number quantum number explains about the energy of the electron in an atom also. அப்போ இது இவ்வளவும் principal quantum numberல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. If we go to the next one, orbital quantum number small l. This quantum number determines the orbital angular momentum to be quantized. That is L must be equal to square root of L into L plus 1 into h cross. This is according to wave mechanics. அப்போ ஒரு பர்டிகுலர் எண்ணுக்கு எத்தனை எல் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா n வேல்யூ என்னவோ அத்தனை l வேல்யூஸ் இருக்கும். சப்போஸ் n equal to 1 means l வேல்யூ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த ஒரு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா l equal to 0. தட் இஸ் இட் கேன் டேக் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to n-1. அப்போ எத்தனை l வேல்யூஸ் இருக்கும் என்பதை டிட்டர்மின் பண்ணுறது n. n equal to 2 அப்படின்னு சொன்னால் 2l values you will have 2l values. அது எதெல்லாம் அப்படின்னு கேட்டால் it takes the values from 0 to n-1. therefore it is l equal to 0 and l equal to 1. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா that will be very easily understandable. n equal to 1 means ஒரே ஒரு l வேல்யூ தான் இருக்கும். that value is l equal to 0. n equal to 2 means ரெண்டு l வேல்யூஸ் இருக்கும். தட் இஸ் l equal to 0 and l equal to 1. அதை 2s 2p அப்படின்னு சொல்லிட்டு சப்ஷெல்னால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். n equal to 3 மீன்ஸ் l வேல்யூ ஆல்சோ ஈக்குவல் டு 3. எதெல்லாம் அப்படின்னா l equal to 0 1 2. தட் இஸ் இந்த வேல்யூ வந்து n-1 0 to n-1. தட் இஸ் 3s 3p 3d and so on. அப்போ இந்த மாதிரி இந்த ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் ஆனது ரெப்ரசன்ட் பண்ணப்படுகிறது. the state of the orbits or the atom will be represented by 3s 3p 3d and so on. The third quantum number is spin quantum number s. It is associated with the spin of the electron. The spin of the electron would be either in the clockwise direction or in the anti-clockwise direction. This intrinsic spin is equal to 1/2. Spin quantum number will be always equal to 1/2. அடுத்தது வந்து total angular momentum quantum number J. That is it takes two values either L plus S or L minus S. Its magnitude will be square root of J into J plus 1 into H cross. So spin quantum numberையும் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரை ஆட் பண்ணி வர்றது வந்து டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் J. இட் கேன் டேக் ஒன்லி டூ வேல்யூஸ் எய்தர் L plus S ஆர் L minus S. ஒரு சின்ன ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்கிறோம். n equal to 0க்கு ஃபர்ஸ்ட் ஆர்பிட் எடுத்துட்டோம்னா L will be equal to 0 and S will be equal to 1/2. அப்போ J will be equal to
L plus S or L minus S. 0 plus 1 by 2 அல்லது 0 minus 1 by 2. Minus value is not allowed, therefore J will be equal to 1 by 2 only. J will be equal to 1 by 2 only, and this is about the total angular momentum quantum number. The fifth quantum number is magnetic orbital quantum number ML. This is what I have already defined. It is the projection of the orbital quantum number in the magnetic field direction. Magnetic field direction அதனுடைய projection போடும்போது அந்த value என்னவோ அந்த value we call it to be the magnetic orbital quantum number. For a given L, there are 2L plus 1 values of ML. அப்போ ML values வந்து எத்தனை இருக்கும்னா 2L plus 1 values இருக்கும். எங்கேருந்து எங்கே வரைக்கும்? Lலிருந்து -L வரைக்கும், including 0. That is L, L minus 1, L minus 2 and so on, comma 0, minus 1, minus 2 up to -L. அப்போ plus Lலிருந்து -L வரைக்கும் இருக்கும், including 0 also. ஒன்றாக அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இட் வில் ஹேவ் 2L plus 1 values. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த படத்தை நம்ம பார்த்தோன்னா it will be very easily understandable. Suppose L equal to 0. L equal to 0. Therefore ML values எத்தனை இருக்கும்? L equal to 0, 2 into 0, 0, 0 plus 1, 1. Therefore ML value will be also equal to 1. ML value ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அது எதுலேருந்து எது வரைக்கும்? ப்ளஸ் எல்லேருந்து -L. எல் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? 0. அப்போ ML will also be equal to 0. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கடைசியில் சென்டரில் இருக்கக்கூடிய 0 போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சர்க்கிள். Therefore ML equal to 0. Suppose L equal to 1. Let us go for another example for easy understanding. L equal to 1. Therefore ML will be equal to 2 into 1, 2 plus 1, 3. அப்போ L equal to 1 na we have 3 ML values. Starting from plus 1 to -1 including 0. அப்போ plus 1, 0 and -1. We have 3 ML values. அப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ML equal to 1 அப்படிங்கிற இந்த படம் ML equal to 0, ML equal to -1, 3 values. Suppose L equal to 2 means 2 into 2, 4, 4 plus 1, 5. 5 ML values இருக்கும். Plus 2, plus 1, 0, -1, -2. 5 values இருக்கும். அப்போ 5 சர்க்கிள் இதில் இருக்கிறது. L equal to 3 னா 7 சர்க்கிள் இருக்கும். இந்த படத்தில் போட்டிருக்கக்கூடிய ஃபைனல் பிக்சர் 7 சர்க்கிள் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதில் MLங்கிறது என்னது? இந்த ப்ரொஜெக்ஷன். இந்த டாட்டர் லைன் போட்டிருக்கிறது இல்லையா? இந்த டாட்டர் லைன் போட்டிருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் ML. ML equal to 3, ML equal to 2, ML equal to 1, ML equal to 0. So this is the magnetic orbital quantum number. Next one is magnetic spin quantum number MS. It will be either plus or minus 1 by 2. Either the rotation of the electron would be in the clockwise direction or in the anti-clockwise direction. Either it will be plus 1 by 2 or it will be equal to minus 1 by 2. And the next quantum number is total magnetic quantum number MJ. MJ is the sum of the above two quantum numbers. இதுக்கு முன்னாடி படித்த 2 quantum numbers-ஐயும் add பண்ணா that is called the total magnetic quantum number MJ. J will be equal to L plus S. So it is the total magnetic quantum number. It takes values from J to -J in steps of unity excluding 0. This is one important point. Excluding 0. 0 will not be there. It has 2J plus 1 possible values. MJ எத்தனை இருக்கும் அப்படின்னா 2J plus 1 வேல்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கிறோம். J equal to 3 by 2. J equal to 3 by 2. Imagine J equal to 3 by 2. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 2J plus 1ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா it will be equal to 4. 2 into 3 by 2 is 3 plus 1, 4. So MJ will have 4 possible values. What are they? Plus 3 by 2 to minus 3 by 2, plus 3 by 2, plus 1 by 2, minus 1 by 2 and minus 3 by 2. So it has 4 values excluding 0. So these are the quantum numbers that can define about the electrons present in certain orbits. This could be used to explain the periodic table also in the later stage. I hope that you would have understood the two concepts, spin of the electron
as well as the spatial quantization, and then you would have studied some quantum numbers starting from principal quantum number to total magnetic moment quantum number mg. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா டார்ஜில் லேர்னிங் ஹப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.